லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு போல். இப்போ அதனுடைய உச்சக்கட்டத்தில் தனுஷ் அவர்கள் இறங்கிட்டார். அதே மீட்டிங் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ தனுஷுடைய அரசியல் வருகையும் அந்த இளைஞர்கள் காத்திருக்காங்க, அண்ணா வாங்க நீங்கள் சிஎம் ஆகலாம் அப்படின்னு கத்துறாங்க. அதாவது இதை எங்கே போய் முட்டுறதுன்னு தெரில, எது எப்படி சிரிக்கிறதுன்னு தெரில, சிரிக்கிறதா அழுறதான்னு தெரில. அதாவது ஒருத்தன் கேவலப்பட்டு போயிட்டான்னா அதை அது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது திராவிட கூட்டம். எம்ஜிஆருங்கிற ஒரு கேரக்டரை வச்சு அவங்க திரைக்கு அரசியலை பிம்பப்படுத்தி அதிகாரப்படுத்தி அவங்களுக்கே இது. ஆமாம், அவங்களுக்கு அதனால் இப்போ விஜயோடைய வரவால் அவர்கள் உருவாக்குன அந்த பிம்பம் அவர்களே வீழ்த்தியது. இப்போ என்னென்னா இந்த இதில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது, இந்த இதில் விஜய் தோல்வியை சந்தித்திருந்தால் நம்ம ரஜினிக்கே எதிர்பார்த்தோம். ரஜினி சும்மா இன்னும் வருவேன், நாளைக்கு வருவேன், நான் வந்தால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், படத்தை ஓட்டுறதுக்காக ஒரு வியாபாரம் பார்க்கறதுக்காக சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. ஆனால் உண்மையிலே அந்த 96 அந்த பீரியடில் வந்திருந்தாருன்னா அது ஒரு அலை உருவாச்சு. ஆனால் அந்த அலையை கருணாநிதிங்கிற நபரை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த அலை நமக்கு தேவை, ஆனால் அந்த அலை களத்தில் இறங்கக்கூடாது. எவ்வளோ அழகாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி மூப்பினார், எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாப்புல. தேவை அதுதான். அவரெல்லாம் அன்னைக்கு ஸ்டாலினால முடியலன்னு நினைக்கிறீங்களா? எது இதனால இப்போ ஸ்டாலினால இல்லை, அது அவ்வளோதான். இப்போ இவங்க அதனால தான் பயந்துக்கிட்டே இருந்தாங்க அவர்கள். இந்தவர்கள்லாம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ தான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க தகவல். கருணாநிதி கேட்டுக்கிட்டதாகவும் ரஜினி கமல்கிட்ட கேட்டுக்கிட்டதாக சொல்லுவாங்க. கடைசியில் ரஜினி அது புஸ்வானமாச்சு, கமலுடைய வருகையும் புஸ்வானமாகி போச்சு. உள்ளே போய் காமெடி பீஸ் ஆகி போய் கடைசியில் அன்னாரி இடத்துல செட்டில் ஆனது ஆச்சு. இப்போ விஜயோடைய வருகை அந்த இடத்த தமிழ் தேசிய அரசியல், சீமான் மாதிரியான தமிழ் தேசிய அரசியல் பேசினவர்கள் இட்டு நிரப்ப வேண்டிய இடம் அது. அந்த இடத்த விஜய்ங்கிற பிம்பம், அந்த திரை கவர்ச்சி, இளைய தலைமுறையுடைய மாற்றம் எல்லாம் சேர்ந்து விஜய் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம், விஜய் தோற்றால் அடுத்து பல பேருக்கும் அந்த கனவு புஸ்வானமாயிரும். விஜய் வெற்றி பெற்றால் பல பேர் கிளம்பிடுவான், பொட்டியை கட்டுன்னு கிளம்பிடுவான், ஆரம்பிச்சிருவானுங்க அப்படின்ட்டு. கரெக்டாக அதுதான் நடக்குது. இப்போ தனுஷ் பாருங்கள், போயஸ் கார்டன்லேருந்து என்னென்னா இவர்களுக்கு போயஸ் கார்டனுக்குள்ளே போயிட்டாலே நமக்கு பிளான் பண்ணி தான் கிளம்பாங்க. உங்களுக்கு போயஸ் கார்டனில் வீடை வாங்குகிறோம், சிஎம் ஆகிறோம். இப்போ அடுத்து விஷால் ரெட்டி போயஸ் கார்டனில் வீடு வாங்குறது துடிச்சிக்கிட்டு பாருப்புள்ள போல இருக்குது. வரிசையாக என்ன இந்த ஒரு இனம் எவ்வளோ கேவலப்பட்டு சீப்பட்டு போய் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது சாட்சி. இப்போ விஜய் அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. நம்ம விஜய் ஒரு இனம் திரை பிம்பத்தில் போய் விழக்கூடாது அப்படிங்கிறத நம்ம திரும்ப, அது விஜய் இல்லை, நம்ம பச்சை தமிழர் யார் விஜய் தமிழராக எதாவது எவராக இருக்கட்டும், தமிழராக இருந்தாலும் சரி, திரையில் நீங்கள் நடிக்கிறீங்களா நடிங்க சார், படத்தை பார்க்குறோம், ரசிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், அதோடு நிறுத்திக்கிட்டோம். ஆனால் இந்த மாதிரி அவர் திரையில் நடிகர் அந்த அறியப்பட்ட முகங்கிறனாலேயே அவரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மனநிலை ஒரு மக்களுக்கு வருதுன்னா அந்த மக்கள், அந்த சமூகம் ஆரோக்கியமாக இல்லை. திரையிலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்கிற யாருமே அரசியல்வாதிகள் சரியாக இருக்கணும், சரியான தலைவர், அதெல்லாம் அது யார் சொன்னா? அதான் உள்ளவன் சரியில்லை, அதனால கண்டவன்லாம் இஷ்டத்துக்கு விளையாடுறாங்கிற மாதிரி தான் அது. நீங்கள் இங்கே இவர்கள் ஆட்சியாளர்கள் சரியாக இருந்திருந்தா மக்கள் அவர்களை தேர்வு செய்ய போகிறதில்ல, அந்த பக்கம் போக போகிறது கிடையாது. இப்போ நமக்கு இதில் விஜயோடைய வரவால் நடந்து, நான் திரும்ப சொல்ல வந்த நல்லதில் ஒன்று, திராவிட கட்சிகள் வீழ்ச்சி அடையப்பட்டது, திமுக சோழி முடிக்கப்பட்டது, அவ்வளோதான். அடுத்த போட்டி அந்த இடத்த நாம் தமிழர் சீமான் பிடிக்கணும், அல்லது அதுக்கு போட்டியாக இன்னொருத்தர் அந்த இடம் பிடிக்கக்கூடாதுன்னு தான் அண்ணாமலை இறக்குறாங்க. இப்போது இவரெல்லாம் என்னப்பா நீங்கள்லாம் நான் இருக்கோம்ப்பா அப்படின்னு தனுஷ் வர்றாப்புல. அவர் போயஸ் கார்டனில் சீனை போடுறது என்ன, மாலையை போடுறது என்ன, அப்பா கும்பிடுறது, பேச்சை பார்த்தா சில பேச்சு பார்த்தா எரிச்சல் வரும்ல. அது தனுஷோட பேச்சை பார்த்தா எரிச்சல் தான் வருது. அந்த செட்டப்பு, அந்த ட்ராமா, ட்ரோன் கேமரா செட்டப் எல்லாம் பிஆர் டீம், பக்கா பிஆரை வச்சு இப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க. அதே தான் விஜய்க்கு அது பண்ணாங்களா, கூட்டம் க்ரௌடு காட்டி வச்சு அது ஒரு டீம் ஒர்க் பண்ணிச்சில்ல. இதே செட்டப்பு நமக்கு ஏன் ஒர்க் ஆகாது? விஜய்க்கு ஒர்க் ஆச்சு, நமக்கு ஒர்க் ஆகும்ல. இன்னும் ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் வெயிட் பண்ணுவோம் சார். அப்போ நம்ம அந்த இதை அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அதே இது தான் கொள்கை தலைவர்கள் அப்படி பேசிட்டு. இல்லை அதில் விஜய்க்காது ஒரு நீண்ட கால பயணம் இருக்குது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே திரை இதில் பயணம் செஞ்சுருக்காரு. நீண்ட காலமாகவே இயக்கம் வச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுருக்காரு. இவர்கள் எல்லாம் என்னென்னா சாதாரண அடித்தட அந்த மேடைகளில் ஏற்றுற ஆட்கள் இருக்குல்ல, ஒரு கவரை கொடுக்குறாங்க,
ஏதாச்சும் சோப்பு சீப்பு கண்ணாடி. இந்த மக்கள் எளிய மனிதர்கள், அவர்களை நம்ம குறை சொல்லவே முடியாது. யாராவது சார் மேடைக்கு இன்னைக்கு வாங்க சார், மீட்டிங் வாங்க சார், ஒரு ரூ. 1000 கையில் ஒரு தையல் மிஷின் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் போவாங்க. இதான் இயல்பான ஒரு எளியவன்ட்ட போய் ஏன்பா நீ போகிறேன்னுலாம் கேட்க முடியாது. அவங்க போதான் கூட்டத்துக்கு வருவாங்க. கூட்டத்துக்கு வந்து ரூ. 500 சார். இந்த சின்ன சின்ன பசங்கலாம் காலில் விழுறாங்க. அதான் சின்ன பசங்க. இதுதான் என்னென்னா அந்த பிம்பத்தை உருவாக்குறது. திரை இது கேமராவில் ட்ரோனில் இது நீங்கள் நார்மலாக ஒருத்தனை போய் ஒரு படம் வருது, அவனை போயிட்டு பேசுங்களேன், அவன் டான்ஸ் ஆட மாட்டான் தேட்டரில். ஆனால் அவன்டே வந்து ஒரு மீடியா கேமரா 10 கேமரா வச்சு நின்றுலாம் அவன் எல்லா கோமாளித்தனம். ரஜினி படம் வெளியாகும் போதெல்லாம் பாருங்கள், இந்த வயது வந்தவர்கள்லாம் அந்த வேலையை செய்வாங்க. இப்போ விஜயுடைய ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாமே என்னென்னா இந்த மீடியாக்காரங்க காட்டுற கேமராவில் வந்து நம்ம கேமராவில் வருவோம், டிவியில் வருவோம் அப்படின்னு எல்லா கோமாளித்தனத்தை பண்ணுறது. இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுறது, உருள்றது, வசனம் பேசுகிறது, அண்ணான்னு அழுறது, இது எல்லாமே இந்த மீடியாக்காரங்களுடைய இதால் வர்ற பின்விளைவுகள். நார்மலாக போய் சும்மா கேளுங்களேன், ஒரு பயிலும் இந்த சேட்டை செய்ய மாட்டான். அப்போ இந்த தனுஷுக்கு இந்த ஆசை வந்ததுக்கு காரணம் விஜயோடைய வெற்றி. அப்போ அடுத்த நான் கொடி அறிமுகப்படுத்தினாங்க. அந்த கொடியை கேட்டால் நாங்கள் முன்னாடியே வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அது ஏதோ ஒரு தெலுங்கு சாதி சங்கத்துடைய கொடி, அந்த வண்ணம் அதில் ஊடையில் தனுஷை வச்சுருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குது, சரியாக தான் இருக்குது. அதில் அவர் தெளிவாக தான் இருக்கா. அவர் தமிழனுக்கு விருது கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு தமிழன் விருது வாங்கக்கூடாதா? இந்த தேசிய விருது வாங்க அப்போ மட்டும் தமிழன் எப்படி ஆயிடுறான்? நம்ம அவர் எதுக்கு தமிழர் ஆகணும்னு கேட்குறேன். தனுஷ் தெலுங்கர்னா தெலுங்கராகவே இருங்க சார். நீங்கள் விஷால் ரெட்டி தமிழர் ஆயிடுறாரு. மதுரன்னு ஒரு படம் நடிச்சா, திருப்பாச்சி மதுரன்னு 4 படம் நடிச்சாச்சுன்னா உடனே தமிழர் ஆயிடுறாங்க. ஒரு இன்டர்வியூவில் தெளிவாக சொல்கிறாரு, தனுஷுடைய அப்பா வந்து நாங்கள் வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. ஒரு வீடியோவில் இன்டர்வியூவில் தனுஷே தன்னுடைய வாயால் அந்த மாதிரி சொல்கிறாரு, ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் நான் ஒரு தமிழன் விருது வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தமிழர்களுக்கிடையே இது வந்து ஒரு இல்லை. அதான் இவர்களுடைய தந்திரங்கள் என்னென்னா, இந்த மாதிரி இது பேசும்போது தமிழன் இழுத்துறது, அதுக்கப்புறம் வந்து திராவிடன் முகமுடிக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிடாது. நீங்கள் எதுக்கு சார் நீங்கள் தமிழனா ஆகணுமா? இல்லை, தனுஷ் தான் ஒரு தெலுங்கர், நான் தெலுங்கர்ப்பா, தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறேன். நம்ம ராதாரவி கூட பின்னாடி தமிழ் தேசிய அரசியல் நம்மளாம் பேச ஆரம்பித்த பிறகு அவர் வந்து இந்த அதுக்கு முன்னாடி வந்து திராவிடம் இந்த கொஞ்சம் பேர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, தமிழெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் தமிழ் இல்லையா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவர் தான் ஸ்டார்டிங். இது புரியதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சீமானு இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு அது விலைக்கு புரிய வச்ச பிறகு அப்போ நம்ம தெலுங்கர்னா தெலுங்கர் தான் சொல்லணும் அப்படிங்கிற புரிதலுக்கு வர்றாங்க. அதே புரிதல் தனுஷுக்கு வரணுங்க. தனுஷோடைய மாமனாரை நம்ம என்ன சொன்னால் அவர் அப்படி தான் ஆரம்பித்தார். நான் பச்சை தமிழன்னு ஆரம்பித்தார். எப்போ நீங்கள் பச்சை தமிழன் சேப்பு தமிழ்லாம் ஆக வேண்டாம், நீங்கள் மராட்டியர்னா கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய மராட்டியர், அவ்வளோதான். மராட்டியராக இருங்க. உங்களை வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தால் தேர்வு செய்வாங்க. நீங்கள் எதுக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு நான் தமிழன் வேஷம் போட்டீங்க? இப்போ தனுஷ் அதே மாமனார் வழி தான். அதே தனுஷ் மாமனார் ஆரம்பிப்பாருன்னு. ஆமாம், மாமனார் விட்ட இடத்தை மருமகன் பிடிக்கலான்னு பார்க்கார். அதான் விஜய்க்கு இப்போ இவங்களுக்கு எல்லாம் என்னென்னா, நம்ம மாமா வந்து ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்க வேண்டியது மிஸ் ஆகி போச்சா, விஜய் வந்து பிடிச்சிட்டாப் இல்லையா அப்படிங்கிறது பயங்கர எரிச்சல் இருக்குது. அதை வந்து புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தடுத்து ரஜினி அவர்களோட மனைவி ஒரு இயக்கம், யார் கேட்டா உங்களை இயக்கம் யாராவது கேட்டாங்களா? இல்லை ஆரம்பித்து அடுத்து இப்போ மருமனை இறக்கி விட்டுருக்காங்க. மருமன் வந்து அதே வழியில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இப்போ எரிச்சலின் உச்சமாக இருக்குது அவருடைய அந்த ஆட்டிடியூடு, பேச்சு. அவர் வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட பேசுகிறாரு. அந்த கதை ஏற்கனவே வேற ஒருத்தர் சொன்ன கதை. இது என்ன எழுதி கொடுக்குறவன், நம்மளோட பிஆர் டீம் எழுதி கொடுக்குறது தானே. எழுதி கொடுக்குறது அதே பேசிட்டு தங்களுக்கு ஊடைமானை தேனை போட்டு அது கூட அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இஃப் யூ பேட் ஐ அம் யுவர் டாட் அப்படின்னா நீ கெட்டவன், நான் உன்னோட கேடு கெட்டவன். அதுக்கு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு அந்த பையன் கிட்ட ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. அதுல அது என்ன இருக்கு ஒன்றும் புரியல. என்னடா பேசுற, என்ன பேசுற? அப்போ என்னன்னா தமிழனுங்களா அவ்வளோ இழிச்ச வாய்ப்புகளான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். நடிச்ச படங்கள் ஒன்றும் ஏதோ 2-3 படம் சரியா இருக்கலாம். இல்லை அதான் படம். இப்போ எனக்கு என்ன இது தோணுதுன்னா, இப்போ வெற்றிமாறனுடைய தமிழ் கடவுள் முருகன் படத்தில் இவர் நடிக்கிறதுக்கு இதே கூட இந்த அரசியலாக தான் இருக்குன்னு தோணுது. தமிழ் கடவுள் முருகன் நம்ம கூட நினைச்சோம், தமிழ் கடவுள் முருகன் சரி ஓகே, யாராவது ஒரு தெலுங்கராக இருந்தானேப்பா, யாராக இருந்தானே, நமக்கு தேவை கதை இதை பேசப்படுதா அப்படிங்கிறது தான் நினச்சோம். இப்போ தனுஷுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, மோட்டிவ் இருக்குது. முருகனும் தமிழர்களும் பிரிக்க முடியாது. அவனுக்கு பேரே தமிழ் கடவுள் முருகன். அப்போ முருகன் நம்ம எல்லாருடைய வாழ்விலும் இருக்கான் அப்படிங்கிறது தமிழர்கள் சார்ந்தது. அப்போ அந்த பிம்பத்தை உள்ளுக்குள்ளே இந்த முருகன் வடிவில் உள்ளாகும்போது இதாகுது. நமக்கு வந்து இப்படி தானே எம்ஜிஆர் வந்து அப்படி ஏழைகளுடைய வீட்டில் தான் பிறப்பார். அவர் ஒரு பணக்கார வீட்டு வாரிசாக இருப்பார். ஆனால் இங்கே குழந்தை மாதிரி கை மாதிரி ஒரு குடிசையில் வளருவார். அப்படி குடிசையிலே இருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் திரும்ப அங்கே போவார். அதை அந்த இடம் அப்படி அடையும். அப்போ இவனை குடிசை இவனை கவர் பண்ணுறது, அவன் வாழ்வியலோடு சேர்ந்து கவர் பண்ணுறது,
சோப்பு ஜிப்பு கண்ணாடின்னு சாதாரண மக்களோட இதாகிறது, இப்படியே ஒரு சினிமாட்டிக் வேலை தமிழ்நாட்டு முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதையும் நம்பி போகிறாங்களே மக்கள் அதை தான் நான் சொல்றேன். மக்கள் அந்த நிலையில் மக்களை மாற்றி விட்டது இந்த அரசியல், திராவிட அரசியல். இவர்கள் அதுக்கு காரணம் இந்த இனம் வந்து 2000 அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தினார்கள். ஒரு மொழிக்காக சாக துணிஞ்சான்ல, அப்போ இவங்க அலர்ட் ஆகிட்டாங்க. ஆகா, இவனுங்க வந்து அவன் மொழிக்குன்னு ஒன்றுனா இவன் துடிக்கிறான், வெறியாகிறான், இவனை இதே உணர்வோடு நம்ம தக்க வச்சோம்னா இது வந்து பெரிய பிரச்சனையாகும் இந்திய ஒன்றியத்துக்கு. அப்போ இவனை வந்து மலுமட்டையாக மலுங்கடிக்கணும். அப்போ போடு, அவனுக்கு சாரை போதையும் கூட சினிமா போதையும் கூட அவனை எப்போவுமே வந்து அவன் அரசியல் ரீதியாக ஆகக்கூடாது. அதனால தான் உடனே ஜெயிச்ச உடனே மாணவர்களால் ஜெயிச்ச திராவிட கூட்டம் வேலையை செஞ்ச மாணவர்கள் அதிகாரத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம், மாணவர்கள் படிக்கிற வேலையை பாருங்கன்னு முடிச்சு காட்டிட்டான். அதன் பிறகு அரசியல் படிப்புகளில் பள்ளி கல்லூரிகளில் வந்து மாணவர்களுக்கான தேர்தல்கள் கிடையாது, மாணவர்கள் சார்ந்த அந்த படிப்பகம் கிடையாது, அரசியல் உரையாடல்கள் கிடையாது. எங்கே அதோட சேர்த்து நம்ம தனியார் கல்லூரிகள்லாம் வந்து அது பிராய்லர் சிக்கன்ஸுக்கெல்லாம் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிட்டு, அரசு கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளில் அதெல்லாம் ரவுடிகளுக்கான கூடாரங்கிற மாதிரியான தோட்டத்தை உருவாக்கிட்டாங்க. எதுவுமே இல்லை. அப்போது அந்த இனம் வந்து அப்படியே மெல்ல மெல்ல இதாகி அதுக்கு இன்றைக்கி வந்து தமிழ் தெரியாத ஒரு தமிழர்களை கூட்டத்தை உருவாக்கியாச்சு. நான் சொல்கிறது குறைவாக தான் இருக்குது. விளம்பரம் போர்டிங் ஹோர்டிங் வந்து அது விளம்பரம், ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரம் பார்த்தேன். ரெண்ட்டுக்கும் ஓன் ஹவுஸுக்கு தான் போட்டியே அப்படின்னு தங்கிலீஷில் வைக்கலாம். தங்கிலீஷில் விஜய் வெற்றி பெற்றார் அந்த டைலாக், டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத, அதை வந்து ரெண்ட்டுக்கும் இதுக்கு தான் போட்டி அப்படின்ட்டு, ரெண்ட்டுக்கும் இஎம்ஐக்கு தான் போட்டி, அதை தங்கிலீஷில் வைக்கிறாங்க. உள்ள போய் சென்னை தமிழ்நாட்டில் தங்கிலீஷில் ஒரு விளம்பரம் இது வைக்கிறாங்க. அது 4 இது வந்து அந்த போர்டிங்கில் ஓட்ட விழுந்துருந்துச்சுன்னா அது வந்து அடுத்த இடத்துல ஒழுங்காக தமிழில் வைப்பாங்க. நீ தமிழ்நாட்டுக்காரனுக்கு தானே அவன் வைக்க, இங்கிலீஷில் வச்சிக்க, தனியாக வச்சிக்கா, முதல்ல தமிழில் வை. அப்போ இன்றைக்கி கேட்குறதுக்கு இந்த நாதி இல்லை. அப்போ இப்படி வர்றவன் போகிறவன்லாம் தமிழர்களை ஆளக்கூடிய மனநிலை இந்த இந்த சினிமா போதையை உருவாக்கி வச்சுருக்கு. இப்போ விஜய் வெற்றி பெற்றிருக்கார், அதனுடைய தொடர்ச்சியாக பல பேர் வராங்க. இதில் வேறு ராதன் பண்டிட் வேறு, அவர் வேறு விஜய்க்கு இப்போ அப்போ உதயநிதி என்ன தான் பண்ணுவார்? அப்போது எல்லாம் முடியுது தமிழ்நாட்டு அரசியல். இதில் வந்து நம்ம சீமான் அவர்கள் அவர் விஜய்க்கு போட்டியாக அந்த இடத்தை 2வது இடத்தை சீமான் பிடிப்பார்னு பார்த்தா அவர் மாண்பு இன்புன்ட்டு அவர் போய் உட்காந்து எதெல்லாம் கட்சிக்கு பின்னடை உருவாகணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் மாண்புங்கிற பேரில் செஞ்சுக்கிட்டார். இதை சொல்கிறவனே எல்லாம் வர திட்டிகிட்டு கிடைக்காங்க மொத்த பேர். எப்பா கட்சி இதெல்லாம் இதாகுது, ஊர்லேயே ஏகப்பட்ட கிசுகிசுவாக பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வேறு இந்த மாதிரி போய் இருந்து பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து சரியாக ஒழுங்குபடுத்துறது, இது வந்து தவறான நோக்கத்துக்காக போயிட்டு இருந்தால் சொல்கிறவங்க தான் இந்த ஊடகங்களாக இருக்காங்க. ஆமாம், அவங்க தான் பேசினா உடனே அவங்க அந்த லட்சணத்தில் இருக்காங்க. இப்போ என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோம், விஜய்க்கு அடுத்த எதிரியாக உருவாக வேண்டியது வந்து நாம் தமிழர் தான். அந்த களம் நாம் தமிழர்கிட்ட தான் இருக்கணும், ஒரு தமிழர்கிட்ட தான் இருக்கணும். விஜய் தமிழரா, இன்னொரு தமிழர் சீமான், 2 பேருக்கும் போட்டி நடக்கணுங்கும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த களத்தை வந்து விட்டுட்டு இப்போ வந்து இடைத்தேர்தலில் நிற்க போகிறேன் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி போய் முடிய போதோ தெரில. அது என்ன, அது இன்னும் சூப்பராக இருக்கும். திமுக அதிமுக ஆதரவு பெற்று தேர்தலை சந்தித்தால் இன்னும் பிரமாதம். ஓஹோ ஓஹோ, டிவிகேக்கு இன்னும் வசதி வேறு. ஆமாம், அவனை வந்து அடிக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து அவனுங்க வீடியோலாம் போட்டு பழைய விஜய்க்கு ஒரு வரவேற்பு கொடுத்த வீடியோ, இப்போ பேசுகிற வீடியோ எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது கூடுதலாகவே நடக்கும். போகட்டும், தமிழினத்துக்கு வந்து இது ஒரு துயரமான காலம் தான் போல இருக்குது வரவும் போகிறலாம். இப்போ நம்ம தனுஷ் என்ன சொல்கிறது, இந்த இனம் வந்து இப்படியான ஆள்கள், தனுஷுக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்லை, அந்த நம்பிக்கை தான் இந்த இனத்தோட வீழ்ச்சி. இல்லைன்னா வருமா? தமிழன் கரெக்டாக தேர்வு பண்ணியிருந்தா வருமா? தமிழை தேர்வு பண்ணதும் தவறு, அதுக்கு சரியான போட்டி கொடுக்காம ஆள்கள் சொதப்புனதும் தவறு. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்.